சரி. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு முறையும் கூட நாம தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி பார்ப்போம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்க இன்னல்கள் மறந்திடுவேன். ஆ இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்க இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கானந்த சந்தோஷம், தருமெனக்கானந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டின வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல 36வது வசனம் துவங்கி அந்த அதிகாரம் முடிகிற 50வது வசனம் வரையிலும் நாம் காரியங்களை பார்க்க முடியும். இந்த பகுதியை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே இந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களிலே வேதத்துல இருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மற்ற சம்பவங்களோடு கூட நிகழ்வுகளோடு கூட இதை நாம் ஒப்பிட்டு இது அதே சம்பவம் போல என்று நினைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் தெளிவாக வேதத்தை வாசிக்கும் போது அது அது போல இருந்தாலும் இது அதுதானா அப்படி என்பதற்கு இன்னும் கேள்விகள் இருக்கிறதை நீங்கள் பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இப்பொழுதும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அங்க இருக்கிறதான 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரையிலும் நாம பார்க்கும் பொழுது, அங்கே 36வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு பின்னதாக மற்ற விஷயங்களிலே உங்களை அழைத்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். எனவே இப்பொழுது லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுதே இது இன்னும் புதிய ஏற்பாட்டினுள்ளே மற்ற புத்தகங்களிலே ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது சினாப்டிக் காஸ்பிள்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகளிலே காணப்படக்கூடிய நிகழ்வுகளை சினாப்டிக் காஸ்பிள்ஸ்ல காணப்படுகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சில வேத வல்லுநர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அந்த குஷ்டரோகியாக இருந்த சீமோன் அவர்தான் இந்த பரிசேயராய் இருந்திருக்கலாம் என்று கணிக்கிறார்கள். ஆனால் அது உண்மைதானா என்பது இன்னும் நிலைப்படவில்லை. எனவே வேதத்தை இன்னும் ஆராய்ந்து அறிகிறதற்கு இப்படிப்பட்ட பகுதிகள் நம்மை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும், நம்மை ஏவ வேண்டும். வேதத்தை நாம் இன்னும் நன்றாய் அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அதனுடைய காரியங்களை விளங்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த அதிகாரம், இந்த நிகழ்வு ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்னும் மற்ற நிகழ்வுகளை நீங்கள் எங்கே காணலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டால் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அங்கே 26வது அதிகாரம், மத்தேயு 26 6வது வசனம் துவங்கி 13வது வசனம் வரையும் நாம வாசிக்கும் பொழுது அங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எழுதி இருக்கிறதை நாம் காண முடிகிறது. மத்தேயு 26வது அதிகாரம்
6வது வசனம் துவங்கி 13வது வசனம் வரையும். இன்னும் அடுத்த சம்பவம், அந்த மத்தேயுல வரக்கூடிய சம்பவம், 26வது அதிகாரத்துல வரக்கூடிய சம்பவம், இன்னும் மார்க்ல வரக்கூடிய சம்பவம், அது இரண்டும் ஒரே சம்பவம் தான். அந்த மார்க்ல இருக்கிற அந்த குறிப்பை நான் சொல்லிடுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், மார்க் 14 3 9 வரையிலும் நாம வாசிக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த நிகழ்வு, இது ரெண்டும் ஒரே நிகழ்வு தான். மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வும் இன்னும் மார்க் 14 சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வும் ஒரே நிகழ்வு தான். ஆனா இந்த லூக்கா 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட நிகழ்வு அது வேறு என்றுதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் சில வல்லுநர்கள் இது அந்த பரிசேயன் அந்த சீமோனாக இருந்திருக்க கூடும், குஷ்டரோகியாய் அவர் இருந்திருக்கலாம், ஒருவேளை முன்பதாக அவர் குஷ்டரோகியாக இருந்திருக்கலாம் என்றெல்லாம் கணிக்கிறார்கள். அது இப்பொழுது நாம் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் இன்னொரு சம்பவத்தை நீங்க வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல, அங்கே 1வது வசனம் துவங்கி நீங்க 8வது வசனம் வரையிலும் வாசித்தீங்கன்னா அங்கே இன்னொரு நிகழ்வு இதே போல இருக்கிறதை காண முடியும். ஆனால் அங்கே இருக்கிற நிகழ்வு முற்றிலுமாய் இந்த மத்தேயு 26வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய சம்பவத்தோடும் அல்லது மார்க் 14வது அதிகாரத்துல இருக்கிற சம்பவத்தோடும் கூட நாம இது அந்த நிகழ்வுன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, அது நடந்தது பெத்தேனியாவில் நடக்குது. ஆனால் உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருடைய வீட்டுல நடக்கிற ஒரு சம்பவம். அங்கே மரியாள் என்று சொல்லக்கூடிய லாசருடைய சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்துல அப்படிப்பட்ட பரிமள தைலத்தை ஊற்றுகிற அந்த சம்பவத்தை நாம அங்கே வாசிக்கலாம். எனவே அந்த சம்பவம் வேறு, இந்த 26வது அதிகாரம் மத்தேயு இன்னும் மார்க் 14 இது ரெண்டும் ஒரே சம்பவம். அதே போல இந்த லூக்காவில இருக்கிற இந்த சம்பவம் வேறு சம்பவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ பார்க்க போனா 3 சம்பவங்கள் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை ஆய்வு செய்யும் பொழுது இன்னும் காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது இங்கே காணப்படுகிறதான இந்த பரிசேயனை குறித்து நாம பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அவரிடத்திலே வருகிற யாவராக இருந்தாலும் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பரிசேயர்கள் அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும், பரிசேயர்கள் ஆண்டவரை குறித்து அவருடைய முதுகுக்கு பின்பதாக எவ்வளவோ பேசினாலும், அவருக்கு விரோதமாக காரியங்களே அவருக்கு விரோதமாக செய்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அவர்கள் அழைப்பு விடுக்கும் பொழுது, அங்கே இந்த பரிசேயனுடைய வீட்டிலே அவரை அழைக்கும் பொழுது, பந்தி இருக்க அவர்கள் அழைக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கும் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதுல ஆண்டவர் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். அது நிக்கோதேமு போல இரவுல வந்து கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் உள்ள பரிசேயனாக இருந்தாலும், பரிசேய தலைவனாக இருந்தாலும் சரி, ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதற்கு மிகவும் மிகவும் அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதே விஷயத்தை இந்த சம்பவத்திலும் நம்மாலே பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த மனுஷன் தற்பெருமை கொண்டவராக இருக்கிறார், ஒருவேளை மற்றவர்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீயை குறித்து அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தவறானவைகளாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை உடைய பரிசேயன் தன்னை ஆவிக்குரிய ரீதியில அல்லது மத ரீதியிலே நான் அவளை காட்டிலும் பெரியவன் என்று சொல்லக்கூடிய எண்ணம் படைத்தவராக இருந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he is available என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கும் தன்னை அப்படியாக கொடுக்கிறவராக, அந்த மனிதனுக்கும் கற்றுக் கொடுக்க ஆண்டவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு பகுதி. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைகளிலேயும் கூட சில நேரங்களிலே நாம் ஒரு விதமான ஆவிக்குரிய பெருமையை உடையவர்களாக காணப்பட முடியும். நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து இதை சொன்னா நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள ஆவிக்குரிய பெருமை இருக்குதான்னு கேட்டா நிறைய நேரம் அது ஒத்துக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லாதவர்களா இருப்போம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில
ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை ஜெம்ஸோடு இணைந்து செய்வதற்கு முன்பதாக சென்னையில நான் தாஜ் கோரமண்டலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். கூடவே பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே சென்னையில இருந்த ஒரு சின்ன ஒரு சபையில ஆண்டவர் அடியானை பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் பயன்படுத்தி கொண்டு வந்திருந்த அந்த நாட்களிலே நாளடைவில் எனக்குள்ளே ஒரு விதமான பெருமை வருகிறதை உணராமல் நான் இருந்தேன். அது எப்படிப்பட்ட பெருமைன்னு சொல்லும் பொழுது, அது எப்படி வளர்ந்ததுன்னு சொன்னா ஒரு சில உதாரணங்களை சொன்னா உங்களுக்கு புரியும். அந்த நாட்களிலேயே நான் காட்டேஜ் மீட்டிங்ஸ் எடுக்க போவேன். பிரசங்கம் பண்ணிட்டு வரும்பொழுது அங்கே நல்ல மூத்தவங்க வயதுல வயோதிபர்கள் என்னை பார்த்து சொல்லுவாங்க, தம்பி நீங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலன்னா நான் தற்கொலை பண்ணியிருப்பேன், நான் இருந்திருக்க மாட்டேன், என் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் கேட்க பண்ணார் ஆண்டவர் கிருபையா. அப்போ இந்த காரியங்கள்லாம் ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும், அடுத்த பக்கத்துல எனக்குள்ளே ஒரு விதமான பெருமை வளருகிறதை உணராமலே நான் இருந்து விட்டேன். ஒரு ஆவிக்குரிய பெருமை, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைட் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பெருமை எனக்குள்ள வளர்ந்து கொண்டிருந்ததை நான் உணரல. ஆனால் ஜெம்ஸுக்கு வந்த பிறகு ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய பெருமையை உடைத்தார் என்று என்னால தைரியமாக சொல்ல முடியும். அது எப்படி உடைத்தார்? ஏன்னா ஜெம்ஸுக்கு வரும்பொழுது மோசேயை குறித்து நீங்க ஒருவேளை நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்துல மோசே குறித்து ஒரு விஷயத்தை நீங்க வாசிக்க முடியும். 7வது அதிகாரத்துல மோசே வந்து தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே செல்வதற்கு முன்பதாக அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தத வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுது. அது என்ன எண்ணம், எப்படிப்பட்ட ஒரு எண்ணமாக இருந்ததுன்னா, என்னுடைய கரங்களினாலே தேவன் ஜனங்களை விடுவிப்பார் என்று என்னுடைய சகோதரர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்திருந்த ஒரு பெரிய ஒரு பெருமையான ஒரு எண்ணம் மோசேக்குள்ள இருந்தது. ஆனா தன்னுடைய சரீர பலத்தை உபயோகப்படுத்தி அந்த மோசே செயல்பட்ட போது நேர்ந்தது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை கொலை செஞ்சுட்டார். ஒரு அப்படிப்பட்ட ஒரு எகிப்தியனை அவர் கொன்று போட்டுட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அந்த சம்பவம் வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி அவர் மீதியானுக்கு ஓடி போகிறத பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் 40 வருடங்களாக இந்த மோசேயை பண்படுத்த வேண்டியதா இருந்தது. மோசேக்குள்ள இருந்த எல்லா பெருமைகளையும் எடுத்து போட வேண்டியதா இருந்தது. அப்படி எடுத்து போட்ட பிறகு இப்போ ஆண்டவர் திரும்பவும் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று அழைக்கும் பொழுது இந்த மோசே வந்து எனக்கு பேச முடியாது, நான் தொத்துவாயி என்று சொல்லக்கூடிய விதத்துல தன்னை தாழ்த்தக்கூடிய உடைந்த ஒரு பாத்திரமாக மாறி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் ஜெம்ஸுக்குள்ள வரும்பொழுது நான் நினைச்சேன், ஆண்டவர் என் மூலமா செய்யக்கூடிய காரியங்களை என்னுடைய மூத்த சகோதரர்கள் பார்ப்பாங்க, புரிந்து கொள்வாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன ஒரு ஃபீல்ட்ல போட்டிருந்தாங்க அந்த நாட்கள்ல. முசஃபர்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்ட்ல போட்டிருந்தாங்க. அது பீகாருடைய வட பகுதியில இருக்குது. மதுபனி, தர்பங்கா, முசஃபர்பூர் என்று சொல்லக்கூடிய நார்த் பீகார்ல ஒரு பகுதி. அந்த முசஃபர்பூரை குறித்து நான் விவரமா சொல்லலாலும் 2 வார்த்தைகளை சொல்லணும். அது ஒரு ஒரு காரியம் அதுல ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா லிச்சி ஃப்ரூட் ரொம்ப அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் முசஃபர்பூர். அந்த முசஃபர்பூருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, மச்சடுபூர். மச்சடு அப்படின்னா ஹிந்தியில மச்சடுனா நம்ம தமிழ்ல கொசு. கொசு நிறைந்திருக்கிற ஒரு இடம். ஜெயண்ட் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம்ல, பெரிய பெரிய மஸ்கிட்டோ, அப்படிப்பட்ட மஸ்கிட்டோஸ் அதிகமா காணப்படக்கூடிய ஒரு இடம். ஆனா அந்த பகுதியில கிரைம் ரேட்டும் அதிகம். கிரைம் ரேட் அதிகம்னு சொல்லும் பொழுது குறிப்பாக யார அரசியல்வாதிகள் பயன்படுத்துவாங்க அப்படின்னா மாணவர்களை தான் பயன்படுத்துவாங்க. அந்த கல்லூரி மாணவர்களை, யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவர்களை பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஜெம்ஸ் டாம் என்று சொல்லக்கூடிய மாணவிகள் மத்தியில செய்யக்கூடிய அந்த ஊழியத்துல என்ன போட்டிருந்தாங்க. அப்ப நான் பேச்சுலரா இருந்தேன். அப்போ புதிதாய் நான் ஜெம்ஸ்ல இணைந்திருந்தேன். ஹிந்தி கூட தெரியாது. அப்படி என்ன ஒரு மூத்த சகோதரனோடு கூட அனுப்பியிருந்தாங்க ஒரு ஹாஸ்டல்ல. நான் ட்ராக்ஸ் எடுத்துட்டு போனேன். அங்க நாங்க ஒரு 3வது 4வது ரூம்ல கொடுத்திருப்போம். அதுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்க இருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி. எங்களை துரத்தும் போது நான் யோசிச்சேன், மூத்த சகோதரன்ட்ட சொன்னேன், அண்ணன் சொல்லுங்க மழை வரப்போகுது, அதனால கொஞ்சம் நாங்க வெயிட் பண்ணி போறோம் மழை நிக்கிற வரைக்கும் அப்படின்னு. அந்த பசங்க அந்த ரூம்ல இருந்த 4 பேரும் மிரட்டி, மழை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க போய் செத்தாலும் பரவாயில்ல, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க.
அந்த அண்ணன் என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க, தம்பி இங்க இருக்கிற கிரைம் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. போன வாரம் தான் நம்ம வரதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஹாஸ்டல் பிரமிசஸ்ல, காலேஜ் பிரமிசஸ்ல ஒரு ப்ரொஃபஸரை சுட்டு கொன்னாங்க. மாணவர்கள் தான் செஞ்சாங்க. அதனால இங்கிருந்து போயிடுறது பெட்டர்ன்னு சொல்லி என்ன அவர் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. இது மாதிரி நான் ஒரு ஒரு ஹாஸ்டல்ல போயிருந்த நேரம் இப்படி ஆனது. இன்னொரு நேரம் நான் இன்னொரு ஹாஸ்டல் போய் பிரேயர் வாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஓடி வந்து தும் தோ ஈசா மசி வாலா ஹோனா அப்படின்னு சொல்லி என்ன கண்டுபிடிச்சிட்டான். நீ இயேசு கிறிஸ்து ஆளு தானே, அதனால நீங்க உன்னை பார்க்க கூடாது, போயிரு இங்க இருந்து அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்டல்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டேன். அஹ் என்னை துரத்தி விட்டாங்க. திரும்ப அந்த 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 முசஃபர்பூர்ல ஒரு மார்க்கெட் ஏரியால நானும் அந்த ஃபீல்டு மிஷனரியா இருந்த அண்ணன் அவங்களும் நின்று நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. கும்பலா ஸ்டூடெண்ட் க்ரௌட் வந்தாங்க. வந்து மிரட்டினாங்க எங்களை. சொன்னாங்க, டே நீங்க இன்னும் இந்த ஊரை விட்டு போகலையா? நீங்க இந்த ஊரை விட்டு போகலன்னா எங்களை விட பயங்கரமான ஆளுங்களை நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சாங்க. அந்த அந்த ஃபீல்ட்ல இருந்த அந்த மூத்த அண்ணன் அவர் தான் ஃபீல்டு இன்சார்ஜ். நான் ஜஸ்ட் இணைஞ்சிருந்தேன் அவர் கூட. அவர் சொல்லிட்டாரு, தம்பி இப்போ நீங்க போன ஊழிய இடங்கள் வாசல்லாம் அடைபடுறத நான் பார்க்குறேன். ஆனா இப்போ எனக்கே வாசல் அடைபட்டுரும் போல இருக்குது. அதனால நீங்க தயவு செய்து டிரான்ஸ்ஃபர் கேட்டு போயிருங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆண்டவர் இந்த இந்த சம்பவங்கள்லாம் பயன்படுத்தி எனக்குள்ள இருந்த ஆவிக்குரிய பெருமை, நான் என் கையினால தேவன் செய்ய போகிறத என் மூத்த சகோதரர்லாம் பார்த்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் அங்க நான் சரீர பலத்துல நான் எதையாவது சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சு இருந்த நாட்கள்ல என்னை உடைத்து என்னையே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விதத்துல அந்த ஆவிக்குரிய பெருமை எப்படி இந்த பரிசேயனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை அல்லது நாங்க தான் அதிகமான நீதிமான் என்று நினைக்கக்கூடிய தன்மை இருந்ததோ, அதனாலதான் மற்றவங்களெல்லாம் அவங்க குறைச்சி எடை போட்டாங்க. அது போல ஒரு எண்ணம் எனக்குள்ள காணப்பட்டதை பார்க்கும்படியாக, குறிப்பாக இந்த தபசு நாட்களில நாம இருக்கிறோம். இந்த ஜெப கூடுகையில நம்ம கலந்திருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே காணப்படுகிறதான வித்தியாசமான ஆவிக்குரிய பெருமை கொள்வதற்கு உரிய காரியங்களை எடுத்து போட முடியும். ஏன்னா அவை எல்லாமுமே சிலுவை அண்டையில நம்ம வரும் பொழுதுதான் நம்ம அதை பார்க்க முடியும். அதை பார்க்கிறதற்கு ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். அவர் உணர்த்துகிற ஆவியானவர், பலத்தை கொடுக்கிற ஆவியானவர் தான், நம்மை பயன்படுத்துகிற ஆவியானவர் தான். ஆனா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை உணர்த்துகிற ஆவியானவர் என்று சொல்லி யோவான்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்மை உணர்த்தி நமக்குள்ளே காணப்படுகிறதான ஆவிக்குரிய பெருமைகளை நமக்கு சுட்டி காட்டுகிற நல்ல ஆவியானவரா இருக்கிறார். எனவே என்னுடைய வாழ்க்கையை அதை சுட்டி காட்டின பிறகு ஆண்டவர் தொடர்ந்து அதே முசஃபர்பூருக்கு பல ஆண்டுகள் கழித்து கொண்டு போய் ஒரு இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங்ல நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது, எத்தனையோ பேர் நாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இவாஞ்சலிஸ்டிக் கேம்ப்ல ஆண்டவர் செய்த காரியத்தை நான் இன்னும் நினைச்சு பார்க்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? நம்மை நாம் எல்லா விதங்களிலேயும் தாழ்த்துவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வெகுவாய், அவர் திட்டமிட்டிருக்கிற காரியங்களை வெகுவாய் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் ஆர்வம் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இந்த பரிசேயனுக்கு இன்னும் விளக்கமாக இந்த காரியங்களை சொல்லுகிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஒரு சின்ன ஓமைய இதே காரியத்துல நம்மளால பார்க்க முடியும். அது காரியத்தை ஒரு ஓமைய ஆண்டவர் சொல்லும்போது அவர் கேட்கிறார், சீமோனே இப்போ யாரு வந்து அதிகமா அந்த கடன் கொடுத்தவரை நேசிக்கிறாங்க அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாவற்றையும் நான் வாசிக்கல, நீங்க அறிந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால 43வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அதுக்கு சீமோன் என்ன பதில் சொல்றாருன்னு சொல்லி, சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற காரியங்களை நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த சீமோன் தனக்குள்ள பரிசேயனாக இருந்த சீமோன் தனக்குள்ளே கொண்டிருந்த எண்ணம் என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார்னா எப்படிப்பட்ட பெண் இவரை தொடுகிறாள், எப்படிப்பட்ட பாவியான ஸ்திரீ
இவரை தொடுகிறாள் என்று இவர் அறிந்திருப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அந்த வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 39வது வசனம். அவரை அடைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்போ நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறாரு. நாம் எப்படிப்பட்ட நினைவுகளை கொண்டிருக்கிறோம்? என்ன இப்படி ஜபிக்கிறாங்க, என்ன இப்படி வேதத்தை தப்பா வாசிக்கிறாங்க, இவங்களுக்கு போய் ஏன் இந்த போஸ்ட் கொடுத்தாங்க? நம்ம ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப முயலுகிறோம், நம்ம முன்னேற்றம் அடைகிறோம்னு ஒரு பக்கம் நாமே நினைத்துக் கொள்ள முடியும். ஆனா மற்றவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகள், பிழைகள், அதையெல்லாம் நம்ம பெருசுபடுத்தக்கூடிய நபர்களா மாறி இருக்கிறோமா என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள் இந்த தபசு நாட்கள். இந்த இந்த நாட்கள்ல ஆண்டுடைய சமூகத்துல நாம் இருக்கும் பொழுது யாரை குறித்தாவது நான் தவறான எண்ணங்கள் கொண்டிருக்கிறேனா, அல்லது மற்றவர்களை என்னை விட குறைத்து எடை போடுகிறேனா என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கூடவே ஆண்டவர்கிட்டயே தப்பு கண்டுபிடிக்கிற ஆள் இவரு. இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட பாவின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சில நேரங்கள்ல அந்த நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற அந்த ஒரு உவமை, அதை நம்ம இவாஞ்சலிஸ்டிக் பர்பஸ்க்காக அதிகமாக பயன்படுத்துவோம். லூக்கா 15வது அதிகாரத்துல அந்த ஊதாரி மைந்தன் என்று சொல்லக்கூடிய உவமை. ஆனா அந்த ஊதாரி மைந்தன் வர்ற அந்த உவமைய ஆண்டவர் முக்கியமா யாருக்காக சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, தற்பெருமை கொண்டிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், தற்பெருமையோடு கூட இருந்த அந்த ஜனங்களுக்கு இந்த உவமையை சொல்றார். ஏன்னா அந்த மூத்த சகோதரன் கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ள போகாம, மூத்த சகோதரன் அப்படியே வெளியே நிற்கிறாரு என்பதாக அங்கே அந்த உவமை முடிந்து விடுகிறதை பார்க்கிறோம். அப்போ யார் இந்த மூத்த சகோதரர்கள்? தங்களை மத குருக்கள் என்று சொல்லி, தங்களை ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு உண்மைதான். ஆனா அநேக நேரங்கள்ல எம்பசிஸ் அந்த சின்ன மகன் மேல வைக்கப்படுகிறதுனால அது அது இவாஞ்சலிஸ்டிக் பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுல சொல்ல வருகிற கருத்து, ஆண்டவர் யாருக்காக அந்த உவமையை சொன்னார்னா, இந்த சுயநீதி உடையவர்கள் அவர்களுக்காக சொல்லப்பட்ட அந்த காரியம். இங்கேயும் இந்த பரிசேயனுடைய சுய நீதியை சுட்டி காட்டும் விதத்துல அந்த 2 கடன்காரன் இருந்தாங்க. ஒருத்தருக்கு 50 இதை மன்னிச்சாரு, ஒருத்தருக்கு 500 மன்னிச்சாரு. யாரு அதிகமா நேசிப்பான்னா அப்படிதான் அந்த மனுஷன் நிதானிக்கிறாரு, கரெக்டா சொல்றாரு. ஆமா, அதிகமா மன்னிக்கப்பட்டவங்க. அப்போ அந்த 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 ஊமையை வைத்து தான் நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இந்த மகளுக்கு நான் அதிகமா மன்னிச்சிருக்கிறதுனால என் மேல எவ்வளவு அன்பா அவ இந்த காரியங்களை செய்யறான்னு சொல்லி அதை ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அடுத்த பக்கம் இந்த ஸ்திரீயினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட பரிமள தைலத்தை எப்படி அவர்கள் சேமித்து வைத்தார்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது அநேக பின்னணியில வல்லுநர்கள் சொல்லுகிற காரியம், அநேகர் தங்களுடைய திருமணத்திற்கென்று அப்படிப்பட்ட நலத தைலத்தெல்லாம் சேமித்து வைப்பாங்களாம். எப்படி இந்த நாட்கள்ல தங்கம் சேர்த்து வைக்கிறாங்களோ, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறாங்களோ, சீர் சனத்தை என்று சொல்லக்கூடிய காரியங்களை சேர்த்து வைக்கிறாங்களோ, அந்த நாட்களில அப்படிப்பட்ட பெண்கள் தங்களுக்கென்று சேமித்து வைக்கக்கூடிய அந்த காரியத்துல இந்த பரிமள தைலம் மிகவும் மகிமை வாய்ந்ததாய் அது இருந்தது. அத்தனை அது உயர்ந்த அல்லது விலையேற பெற்ற ஒன்றாக இருந்தது. ஆனா இந்த இந்த ஸ்திரீ அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே ஊற்றி விடுவதற்கு ஆயத்தமா இருந்தாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நாம் அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருக்காக செய்கிற எல்லாவற்றையும் அவர் பெரிதாக எண்ணுகிறார். அதை அவர் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பகுதி தான் இது. அந்த அந்த மகள் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்பதனாலே அவருக்காக என்னால் இயன்ற
பெரியதை, என்னால் இயன்ற அந்த உயர்ந்ததை நான் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பரிமள தைலத்தை ஆண்டுடைய பாதத்துல அவங்க ஊற்றுறாங்க. ஆனா அது வரையிலையும் பேசாமல் இருந்த ஆண்டவர். ஏன்னா ஆஹ், சில நேரங்கள்ல நாம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் மற்றவர்களாக மற்றவர்களால தூஷிக்கப்பட முடியும். நீங்க ஏன் இவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க ஏன் இவ்வளவு செஞ்சீங்க? நீங்க ஏன் இவ்வளவு பாடுபடுறீங்க? நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ஜெபத்திலேயே கலந்துட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் உங்களுக்குன்னு டைம் எடுக்க மாட்டீங்களா? அப்படின்லாம் நிறைய பேரு ஆஹ், நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிற விஷயத்துல, நாம் ஆண்டவரை விரும்பி, ஆண்டவரை வாஞ்சித்து, அவரில் அன்பு கூர்ந்து நாம் செய்யக்கூடிய காரியங்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு உலகத்துல மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள்ளேயும் நாம காணப்படுகிறோம். இங்கே இது வேற யாரோ ஒரு மூன்றாவது புறஜாதியான் கிடையாது, பரிசேயன் தான் அங்கே சொல்லுகிறார். இன்னும் மற்ற சம்பவங்கள் நான் சொன்னேன்ல, ஒருவேளை யோவான் இல்ல பார்க்கும்பொழுது யூதாஸ் காரியோத்து அவர் தான் அதை சொல்றாரு. இதை ஏன் இப்படி வீண் செலவு பண்றாங்க இந்தம்மா? அது வேற சம்பவம் தான். ஆனா இதை ஏன் வீண் செலவு பண்றாங்க? இதை ஏழைங்களுக்கு விற்று 300 காசுக்கு வித்து ஏழைங்களுக்கு செஞ்சிருக்கலாமே, தரித்திற்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு. ஆனா அங்க போட்டிருக்குது, அவர் தான் ட்ரெஷரரா இருந்தாரு, அவர் தான் அந்த பணப்பையில இருந்து திருடிக்கிட்டு இருந்தாரு, அதனால அவர் அப்படி சொன்னாரு. ஏழைகளை குறித்து கரிசனையினால சொல்லல. ஆனா சில பேர் அப்படிதான் ஹிடன் எஜெண்டா வச்சிருப்பாங்க மனசுல. ஆனா நீங்க ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை குறித்து உங்களை விமர்சித்து பேசி கொண்டிருப்பாங்க. அவங்க வேற ஒரு ஹிடன் எஜெண்டா இருக்கும். ஆனா உங்களை குறிச்சு, நீங்க செய்கிற ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை குறிச்சு விமர்சித்து பேசக்கூடிய ஒரு நிலைமையில இன்று நீங்க காணப்பட்டாலும், ஆண்டவர் ஏதோ மௌனமாக இருக்கிறாரு, அவர் கண்ணும் காணாம இருக்கிறது போல இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த நாளில ஒரு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆனந்தம் தரக்கூடிய ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அந்த அந்த ஆண்டவர் மௌனமாக இருக்கிறது போல இருந்தாலும், நாம செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் கூர்மையாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அது ஏழையான விதவை போடுகிற காணிக்கையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஜீவனத்திற்கென்று இருந்த எல்லாவற்றையும் போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஏற்ற நேரத்துல அவர்களை குறித்து பெருமையா பேசக்கூடிய ஆண்டவர். இந்த மற்ற சம்பவத்துல நம்ம பார்க்கும்பொழுது, அந்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரமாக இருந்தாலும் சரி, மத்தேயு 26வது அதிகாரமாக இருந்தாலும் சரி, அதுல நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ என்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான ஒரு செயலை தன்னால் இயன்றதை செய்தால் என்று சொல்லக்கூடிய அந்த பாராட்ட ஆண்டவர் அந்த மகளுக்காக வைத்திருந்தாரு. கூடவே அந்த மார்க்கு 14:9 சொல்லப்பட்டிருக்கிறது போல, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது இந்த சுவிசேஷத்தோடு கூட இந்த மகள் செய்த காரியத்தையும் இவளை நினைப்பதற்கு, என்ன நினைக்கிறதுக்கு இல்ல, இவளை நினைக்கிறதுக்காக இது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நீங்களும் நானும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற அந்த ஜபங்களையும் தன்னுடைய துருத்தில வைத்து வைத்திருக்கிறார். நாம பரிந்து பேசுகிற ஜபங்களை அவருடைய சமூகத்துல அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அவருடைய உலகளாவிய சரீரமாகிய சபையை நேசித்து, சபை எல்லா இடங்களிலேயும், வட இந்தியாவிலேயும், நம்முடைய தேசத்தினுடைய அந்த அந்த முனை வரையிலையும் அது பரவப்பட வேண்டும் என்பதற்காக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் அதை பார்க்கிறவராய் இருக்கிறாரு. அதை அவர் கவனித்து ஏற்ற நேரத்துல அதை பாராட்டுகிறவராய் இருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை மனிதர்கள் நம்மை இன்றைக்கு குற்றப்படுத்தலாம், விமர்சிக்கலாம், ஏதோ நம்மளை பைத்தியக்காரங்கன்னு சொல்லலாம். என்ன இவ்வளவு செய்யணுமா, இவ்வளவு நீங்க தியாகம் பண்ணணுமா, அவ்வளவு செய்யணுமா அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய விதமா பேசலாம். நம்முடைய ஆண்டுக்காக செய்யக்கூடிய நற்கிரியைகளை நிறைய பேர் என்னென்னமோ சொல்லி விமர்சிக்கலாம். ஆனால் ஏற்ற நேரத்துல ஆண்டவர் வாய் திறந்து நமக்காக பேச வேண்டியவைகளை பேசுவார், உணர்த்த வேண்டியவைகளை உணர்த்துவார், காண்பிக்க வேண்டியவைகளை காண்பிப்பார். ஏன்னா அந்த டேவிட் லிவிங்ஸ்டனை குறித்து நாம வாசிக்கிற அந்த அவருடைய அந்த ஃபியூனரல் நேரத்துல நடந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது, அவரு கூட அழைப்பு பெற்ற
அல்லது அந்த அறைகூவலை பெற்ற மற்ற டாக்டர்ஸ் அதுல ஒருத்தர் அங்க அந்த நேரத்துல ஃபியூனரல் சர்வீஸ்ல டேவிட் லிவிங்ஸ்டனோட ஃபியூனரல் சர்வீஸ் மிஷனரியாக ஆப்பிரிக்காவுக்கு சென்ற அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல அவர் சொல்றாரு, டேவிட், இன்னைக்கு நீ மரித்திருக்கிற, உன் உடலுக்காக உன் இருதயம் வேணும்னு ஒரு நாடு கேக்குது, உன்னுடைய உடல் வேணும்னு இன்னொரு நாடு கேக்குது. ஆப்பிரிக்காவுக்கு ஹார்ட்டை கொடுத்துருங்க, முழு சரீரத்தையும் இங்கிலாந்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்படி இவ்வளவு திரளான ஜனம் உன்னுடைய ஃபியூனரல் சர்வீஸ்ல கூடி வந்திருக்கிறாங்க டேவிட். ஆனா நான் செத்தா ஒரு நாய் கூட வாலாட்டாது அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுகிற ஒரு மனுஷன் அங்க ஒரு டாக்டர் அவரு குறித்து போட்டிருக்குது. எதனால இது நடந்தது? இது எதனால நடந்தது? இவ்வளவு பெரிய திரள் கூட்டம் இவரை மதிக்கிறதற்கும் இவருடைய ஃபியூனரல் சர்வீஸ்க்கும் கலந்து கொள்கிறதற்கும் இவருடைய உடலுக்காக இவருடைய இருதயத்துக்காக அப்படி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும், டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஹார்ட் எங்களுக்கு வேண்டும், எங்க மத்தியில அவர் வந்து ஊழியம் பண்ணார் ஆப்பிரிக்கால, அவருடைய இருதயத்தை எங்களுக்கு எங்க இடத்துல புதைங்க அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி அப்படிப்பட்ட ஒரு பெருமை இந்த இந்த மனுஷனுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு நாள்ல அந்த அறைகூவலுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து, நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறேன், என் படிப்பை, நான் டாக்டர் படிப்பு தான், ஆனா அதை என் ஆண்டவருக்காக, என்னை மன்னித்த ஆண்டவரிடத்துல நான் அன்பு கூறுகிறேன், அவருக்கு நான் சேவையில இதை ஊற்றி விடுவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட பகுதியில ஊற்றினபடியினால அப்படிப்பட்ட பெருமையை ஏற்ற நேரத்துல எந்த ஜனங்கள் அவரை விமர்சித்தாங்களோ அவருடைய வாயினாலேயே அதை வர வைக்கிறதற்கு தேவனால முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை செய்வார். அதை இந்த நிகழ்வுல இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும் பொழுது 44வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிற தொடர்ந்து, ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தால். அடுத்தது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. 45வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். ஆண்டவர் மௌனமா இருந்தது மாதிரி தான் இருந்தது. ஆண்டவர் வந்த நேரத்திலிருந்து இந்த ஸ்திரீ ஆண்டுடைய பாதத்தை முத்தமிட்டுட்டே இருந்தாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆனா அதுவரையிலும் ஆண்டவர் வாயே திறக்கல. ஆனா ஏற்ற நேரத்துல இந்த மனுஷன் இப்படி நினைக்கிறாரு, இந்த மனுஷன் இப்படி விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வாய் திறந்து இந்த ஸ்திரீக்காக பேசுகிறதை, எனக்காய் நிற்கும் இயேசு, எனக்காக பேசுகிற இயேசு என்று சொல்லி இந்த பகுதியில இந்த காரியத்தை தெளிவாக நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்போ நாம ஒருவேளை நற்கிரியைகளை ஆண்டவருக்காக செய்கிறது விமர்சிக்கப்பட்டாலும், யூதாஸ் காரியோத்து அல்லது மற்ற சீஷர்கள் கூட அந்த மத்தேயு 26வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மற்ற சீஷர்களும் சேர்ந்து கொண்டு அங்கே விமர்சித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஏற்ற நேரத்துல அவருடைய வாயெல்லாம் அடைத்து போடப்படும். அவர் சிங்கத்தின் வாயை மட்டும் அடைக்கிறவர் இல்ல, இப்படி வீணா பேசுறவங்க, ஏன்னா தம்முடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமா அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவுகளையும் நியாயத்துல கொண்டு அவர் வாயை மூட வைக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே ஜெப நேரத்துல கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற நீங்க ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள்ல கொஞ்சமும் தயங்காம இன்னும் தீவிரமா செயல்படுவதற்கு இந்த நாளினுடைய வார்த்தைகள், இந்த பகுதியில் இருக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் என்னுடைய நற்கிரியைகளை, அவருக்காக நான் செய்கிற நற்கிரியைகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்துல அவர் வாய் திறந்து அவர் பேசுவார். ஏன்னா ஆண்டவர் வந்ததிலிருந்து முத்தம் பண்ணிட்டு அந்த பாதத்தை முத்தம் விட்டுட்டு இருந்தாங்க இந்த அம்மா. அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லாத ஆண்டவர், ஒரு ரியாக்ஷனும் காட்டாத ஆண்டவர். ஆனா ஏற்ற நேரத்துல எப்போ வாய் திறக்கணுமோ அந்த நேரத்துல வாய் திறந்து அந்த மகளுக்காக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்காக இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறாரு. தொடர்ந்து அவருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்க போகுது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிற அநேக நிகழ்வுகள் நமக்கு நடந்துட்டு. இந்த ஈரான் போர் அது கூட ஒரு 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 சைன் தான். நமக்கு தெரிந்து வேதத்தை அறிந்திருக்கு நமக்கு
இது ஒரு சைன்னு தெரியும். ஒருவேளை அந்த யுத்தம் ஓயணும்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆஹ் பாதிப்பு இன்னும் அதிகமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்க நாட்டுல கேஸ் தட்டுப்பாடு இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, பல காரியங்கள் இதனால பாதிக்கப்படுது ஆண்டவரே என்று சொல்லிலாம் ஒரு பருவம் நாம ஜெபம் பண்றோம். ஆனா இன்னொரு புறம் நம்ம அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட யுத்தங்கள்லாம் வரும். அது மூன்றாவது உலக போர் வரைக்கும் கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு, சாத்தியக்கூறிகள் இருக்குது அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் அதன் மத்தியில நாம அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறோம். இன்னும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மால் இயன்றதை செய்வதிலே குற்றம் சுமத்தப்பட்டாலும், விமர்சிக்கப்பட்டாலும், ஏளனம் செய்யப்பட்டாலும், அவமானப்படுத்தப்பட்டாலும் அதன் மத்தியிலே ஆண்டவரே, நாங்க இந்த நல் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். நீர் எங்களுக்கு உணர்த்துகிற நற்கிரியைகளை தியாகமா செய்கிறதற்கு நாங்க இன்னும் முனைந்து இருப்போம். ஏன்னா அந்த கடைசி நாள்ல எங்களுக்காக வாய் திறந்து பேசக்கூடியவர் நீர் ஆண்டவரே. மனிதர்களுக்கு முன்பதாக நாங்க வெட்கப்படாம உமக்கென்று நாங்கள் நிற்கும் பொழுது, உம்முடைய தூதர்களோடு கூட நீர் வரும் பொழுது, உம்முடைய பிதாவுக்கு முன்பதாக ஓ எங்களை அரவணைக்கிறவராக, ஆதரிக்கிறவராக, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற மகிமையை கொடுக்கிறவராக நீர் திரும்ப வரப்போகிறீர். அவனவனுக்குரிய பிரதிபலனை நீர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஒரு விஷயம் கூட, கண்களை மூடி ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல நாங்கள் காணப்படுகிறோம். உம்முடைய பாதத்தை முத்தமிடும்படியாக அந்த ஸ்திரீ தொடர்ந்து செய்தது போல நாங்களும் இன்றைக்கு உம்முடைய பாதத்தை ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியில முத்தமிடுவதற்கு, உம்மை நோக்கி பரிந்து பேசுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான தருணத்துல உம்முடைய வருகையை எண்ணி ஆண்டவரே உமக்கென்று தீவிரமாய் செயல்படுவதற்கும், ஜபிக்கிறதற்கும், பரிந்து பேசுவதற்கும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, வருகையில் எடுத்து கொள்வீர், கூடவே வைத்து கொள்வீர். வருகையில் எடுத்து கொள்வீர், கூடவே வைத்து கொள்வீர். ஐயா, கூடவே வைத்து கொள்வீர். எங்களை கூடவே வைத்து கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.